பாரதியாரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம் சார். பட் இதுக்கு மேலே நிறைய பேசுகிறதுக்கு எனக்கு என்னமோ மனசு இடம் கொடுக்கவில்லை. ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவருடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்ததுன்னா செகண்ட் ஹாஃப் சரியில்லைல்ல சார்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒருத்தர் நல்லா இல்லைன்னா செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிரைட்டாக இருந்தால் செகண்ட் ஹாஃப் வந்து சுமாராக இருக்கும். பட் இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ங்கிறது வந்து ரொம்ப சிரமம் தான் பட்டார் பிகினிங்கில். அப்புறம் இயக்குனராக வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியை அழிக்க முடியாத ஒரு பேர் எடுத்துட்டாரு. இன்றைக்கும் அவர் சிறந்த படங்கள் பேசப்பட்டுகிட்டே இருக்கும். பட் அப்புறம் நிறைய வாய்ப்புகள், நிறைய ஹீரோக்களை உருவாக்குனார். மனோஜ் கிரியேஷன்ற பேரில் படங்கள் தயாரித்தார். ஜனனி ஆர்ட்ஸ் கிரியேஷன்ஸ்ன்ற பேரில் பேர் நிறையா படங்கள் தயாரித்தார். பட் செகண்ட் ஹாஃபும் ஒன்றும் அவ்வளோ பெரிய பாதிப்பெல்லாம் இல்லை, சிறப்பாக இருந்தது. அப்புறம் நிறைய படங்கள் இந்த நடிக்க ஆரம்பித்தார். சொத்துக்கள், பணம் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் அதை வயசாயிட்டாலே மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம் மூடிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு இழந்துட்டோம், இழப்புங்கிறது. அது ஒன்று பாரதிராஜாவுக்கு மனோஜ் மட்டும்தான் காரணம். மனோஜுக்கும் தெரியும் நம்ம இல்லைன்னா அப்பா இப்படி இருப்பார்னு. பட் அதையாவது அவர் உணர்ந்தாவது கொஞ்சம் தெளிவாக இருந்திருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. என்ன கழுத ஹீரோவாக முடியா போய் தொலை, டைரக்டராக முடியா போய் தொலை, இது ஒரு பிஸ்னஸை பாட்டு ராஜா மாதிரி உட்காந்து வாழ்ந்துட்டு போகலாமே. அப்பாங்கிற அந்த பேர், பாரதிராஜா பேர் இருக்கே, அதை வச்சு மனோஜ் பெரிய சாதனைகள் நிறைய பண்ணியிருந்திருக்கலாம். பட் அவர் நம்மளை சின்ன வயசுல இழந்தது வந்து அது ஒரு பெரிய இழப்பு தான் நமக்கும், தமிழ் திரையுலக எல்லாத்துக்குமே. நம்மளாலே தாங்கிக்க முடியலையும் போது அவங்க அப்பா பாரதிராஜா எப்படி தாங்கிக்க முடியும்? அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு பாரதிராஜா இப்படி இருக்கிறது காரணம். இதுக்கு மேலே என்ன சொல்லணும்னு தெரில சார்.